Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோல நம்ம TNUSRB SI exam உடைய technical question paper 2018ல இருந்து தான் solve பண்ண போறோம். First question, in superconductivity, the electrical resistance of material becomes. So எப்பவுமே நமக்கு temperature below superconducting temperatureக்கு இருக்கும்போது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நமக்கு 0வா மாறும். அதனால அதனுடைய கண்டக்டன்ஸ் வேல்யூ என்னவா ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபினிட்டியா நமக்கு மாறிடும். ஸோ இந்த ஸ்டேட்ட தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி ஸ்டேட்ல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. நம்ம கான்செப்ட்லயே பார்த்தோம். இதனுடைய வேல்யூ நமக்கு 0 ஆயிடுது அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ whenever the temperature becomes below the superconducting transition temperature, the resistance value will be 0, thereby the conductivity will go to infinity. So this particular state is called as superconducting state. The question is all about under the superconducting state, what is the value of electrical resistance? So as we have seen here, the R value is tending to 0, which means option A 0 is our correct answer. Next question, the function on an oscilloscope that locks in waveform so that they do not scroll horizontally across the screen is called. So oscilloscopeலயே most complicated control அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து triggering control அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரிகரிங் கண்ட்ரோல் இல்லாம இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிலோஸ்கோப்புடைய ஸ்க்ரீன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நமக்கு வேவ்ஃபார்ம் வந்து இந்த மாதிரி ஹாரிசான்டலா இங்க நமக்கு ஸ்க்ரால் ஆயிட்டே இருக்கும். இது இந்த மாதிரி இல்லாம இது வந்து இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஸ்க்ரால் ஆயிட்டே இருக்கும். ஆனா நமக்கு ஸ்டாண்டர்டா ஒரு ஸ்க்ரீன்ல ஒரு வேவ்ஃபார்ம் வந்து இப்படி லாக் ஆகி இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்மளால எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா இப்படி இல்லாம இப்படி மூவ்மெண்ட்லயே இருக்கும்போது நமக்கு எந்த விதமான பாராமீட்டர்ஸையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ட்ரிகரிங் கண்ட்ரோல் நம்ம பண்ணாம விட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி தான் நமக்கு வேவ்ஃபார்ம் வந்து ஹாரிசான்டலா ஸ்க்ரால் ஆயிட்டே இருக்கும். ஸோ இத லாக் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரிகரிங் கண்ட்ரோல வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் சிங்க்ரனைசஸ் horizontal sweep at the current point of the signal. ஸோ அது மூலமா நமக்கு சிக்னல் வந்து இந்த மாதிரி ஒரே ரேஞ்ச்குள்ள லாக் ஆகி கிடைக்கும். ஸோ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாக் ஆகுற ஃபங்க்ஷன் நமக்கு எந்த கண்ட்ரோல் குடுக்குதுன்னா, ட்ரிகர் கண்ட்ரோல் தான் குடுக்குது. ஸோ குடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் டி தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இன் ஜெனரல், the most complicated control is referred as the triggering control. Without this triggering control, the waveform will scroll horizontally across the screen rather than staying locked. That is, the waveform will be moving in this particular way. With that, we cannot predict any of the parameters. We need the waveform to be locked within this particular range so that we can analyze the particular waveform. So this is done by making use of this particular trigger control, which synchronizes the horizontal sweep at the correct point of the signal. So the question is all about the function which locks the waveform so that they do not scroll horizontally. So this locking is done by the triggering control. So option D is our correct answer. Next question, any radiation of appropriate wavelength fall on depletion layer of p-n junction develops a potential difference between junction is working principle of. ஸோ இங்கே நமக்கு different types of sensors கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த particular light sensor consider பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த light sensor வந்து it works on the principle of photoelectric effect. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நமக்கு லைட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் ஆகும். ஸோ எப்போன்னா ஒரு லைட் சென்சாருடைய சர்ஃபேஸை வந்து ஃபோட்டான் ஹிட் பண்ணுதோ அப்போ அந்த எனர்ஜி வந்து எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணி அதனுடைய கைனடிக் எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது மூவ் ஆகி நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து இங்கே க்ரியேட் ஆகும். ஸோ இந்த எஃபெக்ட் தான் இந்த லைட் சென்சார்ஸில் வந்து நடக்கும். ஸோ இந்த லைட் சென்சாரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ சென்சார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
ஸோ இதுதான் இதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ கொடுத்துருக்க டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சர்ஃபேஸில் ஒரு ரேடியேஷன் ஹிட் ஆகி அது மூலமாக நமக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இது நமக்கு இந்த லைட் சென்சார் கான்செப்டோட தான் மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். டு சால்வ் திஸ் question, let us analyze the given options here. We have different types of sensors. Let us see the light sensors first. So it works on the principle of photoelectric effect, which means the light energy is converted to electricity over here. That is, whenever a photon hits the surface of light sensor, the energy will be absorbed by the electron and it increases the kinetic energy and it emits from the material. So this is the working procedure of this particular light sensor. It is also called as a photosensor. The question is all about any radiation which hits and develops a potential difference, which is similar to the working principle of light sensor which we have discussed here. So under the given options, option C, light sensor, is our correct answer. Next question, superposition theorem is applicable for. So in the superposition theorem வந்து பார்த்தீங்கன்னா, it is applicable for in general a linear network. இந்த லீனியர் நெட்வொர்க் வந்து டைம் வேரியண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை டைம் இன்வேரியண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ இந்த லீனியர் நெட்வொர்க்கில் நமக்கு என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கணும், லீனியர் டிபெண்ட் sources இருக்கலாம், linear passive elements which are RLC எல்லாமே வந்து இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனில் தான் நமக்கு சூப்பர் பொசிஷன் தியரம் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எய்தர் லீனியர் ஆர் நான் லீனியர் சர்க்யூட்ஸான்னு கேட்டிருக்காங்க. லீனியர் நெட்வொர்க்ஸுக்கு தான் இது அப்ளிகபிள். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். So this superposition theorem is applicable for linear network under which it can be either time variant or time invariant, and it also should have independent sources or it can have linear dependent sources or linear passive elements like RLC. So the question is all about which is applicable for linear or non-linear. So from the given options, option B, linear, is our correct answer. Next question, Norton's theorem results in. So generally Norton's theorem ஓட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, all the linear circuits can be simplified to equivalent circuit with single current source in parallel with resistance that is connected to load. ஸோ நமக்கு சர்க்யூட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கும். இந்த கரண்ட் சோர்ஸை வந்து நம்ம ஐ நார்டன் அப்படின்னு நம்ம நார்டன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது கூட நமக்கு பேரலாக ஒரு நார்டன் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அண்ட் ஃபைனலாக நமக்கு ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனை தான் நம்ம நார்டன்ஸ் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் வித் ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸ் வித் Z இன் பேரலல், அதாவது இங்கே நமக்கு ஃபேஸார் இம்பிடன்ஸாக கொடுத்துருக்காங்க, ஃபேஸார் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ, current source in parallel with the resistance அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். So the statement of Norton's theorem is all the linear circuits can be simplified to equivalent circuit with single current source in parallel with resistance connected to the load. So the circuit will be in this particular way, that is a current source which is connected in parallel with resistance. So this particular current is called as Norton's current and this is Norton's resistance which is connected in parallel along with the load resistance. So this particular section is called as the Norton's equivalent circuit. So as we can see here, the current source is connected in parallel with the resistance. So under the given options, current source in parallel with Z is our correct answer. So which belongs to option A. Next question, when a tri-stated resistor is disabled, the output level of resistor is. So இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் எக்ஸாம்பிள் கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ ஜென்ரலாக ஒரு ட்ரைஸ்டேட் பஃபர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இந்த இடத்துல நமக்கு இன்வர்ஷன் ஒர்க் நடக்கும். இங்கே நம்ம இன்புட்டை வந்து ஃபீட் பண்ணுவோம், இங்கே நம்ம எனேபிள் கொடுப்போம். ஸோ இதனுடைய டேபிள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் எனேபிள் தான் நமக்கு இன்புட் அவுட்புட் வேல்யூஸ் வந்து டிஃபைன் ஆகும். எனேபிள் ஜீரோவாக இருக்கும்போது இன்புட் ஜீரோவாக இருந்துச்சுனாலும் நமக்கு அவுட்புட் வந்து ஹை ஸ்டேட்டில் இருக்கும்.
அண்ட் ஜீரோவாக எனேபிள் இருக்கும்போது இன்புட் நம்ம 1 கொடுத்தா கூட நமக்கு அகெயின் ஹை இம்பிடன்ஸில் தான் மெயின்டைன் ஆகும். இப்போ நம்ம எனேபிள் 1 கொடுத்தோம் அப்படின்னா இன்புட் ஜீரோவாக இருந்துச்சுன்னா இது நமக்கு இன்வெர்ட் ஆகி 1 அப்படின்னு அவுட்புட் கிடைக்கும். ஏன்னா நமக்கு இங்கே ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது. அகெயின் எனேபிள் 1 இருக்கும்போது இன்புட் 1 கொடுத்தோம் அப்படின்னா இன்வெர்ட் ஆகி நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோங்க அப்படின்னா ட்ரைஸ்டேட்டட் ரெஜிஸ்டர் வந்து நமக்கு டிசேபிள் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எனேபிள் வேல்யூ 0வாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டு கேஸ்லையுமே நமக்கு அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த டேபிளை நம்ம இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்புட் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஸ்டேட் நமக்கு ஹை ஸ்டேட்டாகவும் இன்னொன்று நமக்கு ஃப்ளோட்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு மைன்யூட் வேரியேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். பட் லிட்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஆக்சுவலி ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட் தான். ஆனால் நமக்கு ஆப்ஷனில் ஃப்ளோட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, ஹை இம்பிடன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துடைய பாசிபிலிட்டியும் இங்கே இருக்கிறதுனால A and B அப்படிங்கிற இந்த D ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ திஸ் கொஸ்டின் வாஸ் asked in BSNL examination. Let us see the structure of tri-stated buffer first, where it has an input and output, and this bubble represents the inverter, and along with this we have an enable here. Let us see the truth table now. So based on the enable value, input and output will be defined. Whenever enable is 0, irrespective of whether input is 0 or 1, the output will be in floating and high impedance state, which is generally represented as high impedance state. And whenever the enable is set to 1, whenever input is set to 0, it gets inverted and we get the output as 1. And again when enable is 1, if the input value is 1, this will be inverted and we will get the value as 0. So it is both under floating and high impedance state. So under given options, option D, floating and high impedance state, is our correct answer. Next question, given two binary numbers x is equal to 1 0 1 1 0 0 and y is equal to 1 0 0 1 1. Perform subtraction x minus y using 2's complement. ஸோ இந்த 2's complement பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம சப்ட்ராக்ஷனை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க எக்ஸ் அண்ட் ஒயில் எது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நமக்கு 1 0 1 1 0 0 அப்படின்னு இருக்குது. இங்கே நமக்கு 1 0 0 1 1 அப்படின்னு இருக்குது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த y தான் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த yக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2's complementை பண்ணணும். ஸோ 2's complement பண்ணுறதுக்கு நம்ம ஷார்ட்கட் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பார்த்துருப்போம். அதே நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா லென்த்தி ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நம்பர்லேருந்து, அதாவது லாஸ்ட் பிட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு 1 கிடைக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுக்கணும். ஸோ இங்கே நமக்கு எந்த ஜீரோஸுமே இல்லை, ஃபர்ஸ்ட் வேல்யூவே நமக்கு 1 தான் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1 அப்படிங்கிறதுனால அதை நம்ம அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்க எல்லா பிட்ஸையும் நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ 1க்கு பதிலாக 0 0 1 1 1 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2's complement பண்ண வேல்யூ என்னென்னா 0 1 1 1 0 1. ஸோ இது வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ண மெத்தட். லென்த்தி மெத்தட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே இந்த ஒய்க்கு நம்ம 1's complement எடுக்கணும். ஸோ 1 0 0 1 1 அப்படின்னு இருக்குது. 1's complement எடுத்தோம் அப்படின்னா 0க்கு பதிலாக 1 1க்கு பதிலாக 0 அப்படின்னு மாற்றணும். ஸோ 0 1 1 0 0 0 அப்படின்னு கிடைக்கும். இது கூட லாஸ்ட்டாக நம்ம 1 வந்து லாஸ்ட் பிட்டில் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் 1 0 0 1 1 1 0. ஸோ இந்த ஆன்சரையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு சேமாக தான் கிடைக்கும். ஸோ இதுதான் ஒய்யுடைய 2's complement வேல்யூ. இப்போ நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸுடைய ஆக்சுவல் வேல்யூ 1 0 1 1 0 0 அண்ட் இந்த 2's complement பண்ண ஒய்யோட வேல்யூவை எடுத்துக்கணும். ஸோ 0 1 1 1 0 1. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோன்னா 1 0 0 0 கேரி 1 1 0 0 அண்ட் கேரி கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கேரியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கார்ட் பண்ணிடணும். அண்ட் மிச்சம் இருக்கிற வேல்யூ தான் நம்மளுடைய ஆக்சுவல் ஆன்சர். ஸோ 001 001 அப்படிங்கும்போது ஆப்ஷன் சியில் நமக்கு இந்த ஆன்சர் இருக்குது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். So to solve this question, we have to see which is the smallest number from the given values of x and y. Comparing the x value and y value is the smallest one. So we have to perform 2's complement for this particular number. So we have two methods here. One is shortcut method and the second is lengthy method. I will solve both the things for you. So for taking 2's complement,
we have to consider the actual number, which is 1 0 0 1 1. So starting from the least bit, we have to take all the bits till the first one. So the first bit itself is 1, so we can keep the 1 as such, and for the remaining bits we have to take 1's complement, that is we have to replace 1 with 0 and 0 with 1. So we will get 0 0 1 1 1 and 0. So this is the 2's complement using shortcut. The lengthy method is we have to take the actual number, do the 1's complement first, that is replace 1 with 0 and 0 with 1. So we will get 1 0 0 0. With this bit we have to add 1 to the last bit. So adding 1 over here, 0 plus 1 is 1, 0 0 1 1 1 0. So this is the value of 2's complement, which is similar to the previous method which we used in shortcut also. So we have got the 2's complement for the y value. Now we have to perform x minus y using 2's complement. For that we have to take the actual value, that is x, and take the 2's complement value of y, and now we have to add both the bits now. So 0 plus 1 is 1, 0 plus 0 0, 0 plus 0 0, 1 plus 1 is 0, carry 1, again 1, carry 1, 0 1 0, and we have 1 as carry. So we have to discard this particular carry and we have to take the remaining bits only. So 0 0 1 0 0 1, which is available in option C, is our correct answer. So this is how we have to perform subtraction using the 2's complement. Next question, in a 16:4 priority encoder, the lowest priority is given on. So in the 16:4 priority encoder எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம 6:4:2 என்கோடர்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த 4:2 என்கோடர் நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ரையாரிட்டி என்கோடர் 4:2 டைப்பில் நமக்கு 2 அவுட்புட் கிடைக்கும். y0 y1 எடுத்துக்கலாம், அண்ட் 4 இன்புட்ஸ் நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஸோ i0 i1 i2 i3 அப்படின்னு இருக்கும். ஸோ இதோடைய ப்ரையாரிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டரில் இருக்கும். i0க்கு ஹை ப்ரையாரிட்டி இருக்கும், i3க்கு வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும். ஸோ இந்த டேபிள்லேயே பார்த்தோம் அப்படின்னா i3 i2 i1 i0 அண்ட் அவுட்புட் வேல்யூஸ் y1 y0 எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 4மே 0வாக இருக்கும்போது நமக்கு டோன்ட் கேர் வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்ம i0க்கு 1 செட் பண்ணோம் அப்படின்னா 0 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 0 0 1 0, ஆர் நம்ம இதை டோன்ட் கேர்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு 0 1 கிடைக்கும், 0 1. இப்போ இது ரெண்டுமே டோன்ட் கேர் எடுத்துக்கிட்டோன்னா 1 0 1 டோன்ட் கேர். இதுதான் வந்து ப்ரையாரிட்டி என்கோடருடைய ட்ரூத் டேபிளில் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து 4:2 என்கோடர் டைப்புக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு நமக்கு i0க்கு தான் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் i1, அதுக்கப்புறம் i2, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நமக்கு i3க்கு கிடைக்கும். இங்கே நமக்கு 16:4 தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு i0லேருந்து i3க்கு பதிலாக i0ல் இருந்து i15 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ i3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நமக்கு i15 வரைக்கும் இன்புட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ i3க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு i4 i5 i6 i7 i8 அப்படின்னு லாஸ்ட்டாக நமக்கு i15க்கு இங்கே ரீச் ஆகும். ஸோ இந்த பாயிண்டில் தான் நமக்கு லாஸ்ட் ப்ரையாரிட்டியே வந்து கிடைக்கும். ஸோ லோவஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு அவைலபிளாக இருக்குது? i15 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15th வேல்யூ வந்து இட் ரெப்ரசன்ஸ் f in hexadecimal. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். So the question is all about 16:4 priority encoder, which can be constructed using 6:4:2 encoders. So looking at 4:2 encoder, we will have two outputs y0 and y1, and we have got 4 inputs i0 i1 i2 and i3, and the priority level will be in this particular order, starting with the highest priority for i0 and the least priority for i3. Looking at the table, for i3, i2, i1, i0 and the outputs y1, y0, initially all the 4 values are 0, so we cannot have any output, so it is under don't care condition. Now i0 will have the first priority and the corresponding output will be 0 and 0. Next for i1,
irrespective of the value of I0, we will have the output as 0 and 1. And next the priority will shift to I2, and next it will shift to I3. So here it is 4:2 encoder, so we have got 4 inputs. But in the question it is about 16:4 encoder, which means instead of I0 to I3, now we will have the input from I0 to I15. So once after I3 is done, this one will pass, that is the priority will pass next to I4, next to I5, next to I6 till I15, which means the least priority will be given to I15, in which the value 15 represents F in hexadecimal. So under the given option, option D is our correct answer. Next question, what is the required baud rate for efficient operation of serial port devices? So generally baud rate எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட definition என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா it represents to total number of signals transmitted in 1 second. So இந்த சீரியல் போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஜென்ரலாக நமக்கு 9600 பாட் ரேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஏன் நம்ம இந்த 9600 பாட் ரேட்டையும் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஸ்பீடு வந்து இதில் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்காக தான் மெயினாக நம்ம ஜென்ரலாகவே வந்து சீரியல் போர்ட் டிவைசஸில் 9600 பாட் ரேட்டை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ த டெஃபினிஷன் ஆஃப் பாட் ரேட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல் ஆர் யூனிட்ஸ் transmitted in 1 second, and in a serial port we will always prefer this 9600 baud rate because the speed is high for this particular baud rate. So this is the reason why we are using 9600 baud rate amidst all the available baud rates. So under options, option D 9600 is our correct answer. Next question, the two pins in 8085 specially designed for software controlled input output are. ஸோ 8085 மைக்ரோ ப்ராசஸரில் நமக்கு சீரியல் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு 2 டெடிகேட்டட் பின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா எஸ்ஐடி அண்ட் எஸ்ஓடி. எஸ்ஐடி அப்படிங்கிறது வந்து சீரியல் இன்புட் டேட்டா அண்ட் எஸ்ஓடி அப்படிங்கிறது வந்து சீரியல் அவுட்புட் டேட்டா. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நமக்கு சீரியல் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி எஸ்ஓடி அப்படிங்கிற பி ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இன் அன் 8085 மைக்ரோப்ராசஸர் த serial input-output operations will be supported using 2 dedicated pins which are SID and SOD. SID refers to serial input data and SOD refers to serial output data. So from the given options, option B SID SOD is our correct answer.